அந்த 90 ஆடு நல்லா இருக்கான்னு விசாரிக்க மாட்டார். ஒரு ஆடை போய் விசாரிப்பார். எங்கேயாவது குழிக்குள்ளையோ நரியோ ஏதாவது விலங்குகள் அதை சேதப்படுத்துதோ, ஒருவேளை அந்த ஆட்டுக்குட்டி ஒரு முள்ளில் போய் சிக்கி கொண்டு வந்து சொல்லி தன் ஆட்டையோட பேரை சொல்லி சத்தமிட்டு போவார். உடனே அந்த ஆடு குட்டி என்ன செய்யும்னா தன் சத்தத்தை உயர்த்தி அந்த எஜமானுக்கு பார்த்துன்னு ரொம்ப சந்தோஷப்படும். ஓ, எங்கள் எஜமா வந்துட்டார், என்னை காப்பாற்றுவான்னு சொல்லி அந்த குட்டி ஆடு என்ன செய்யுமா மீண்டும் அந்த குரலை கொடுத்து மறுபடியும் கூப்பிடுவார். நான் இங்கே தான், நான் வந்துட்டேன்னு சொல்லி பார்த்த உடனே அந்த மேய்ப்பனுக்கு ரொம்ப சந்தோஷம். தன் ஆடுகளை ஓடி போய் என்ன செய்வார், அந்த முள்ளில் குத்தப்பட்ட எல்லாம் எடுத்து தன் சொந்த தோளில் போட்டுட்டு அந்த ஆடை கொஞ்சி என்ன செய்வார், மீண்டும் அந்த மந்தைக்கு சேர்த்து விடுவார். சபையை விட்டு குடும்பத்தை விட்டு நீங்கள் ஒதுங்கியிருக்கீங்களா? இந்த நிலைமையிலும் ஆண்டவர் தேடி, ஆண்டவரே என்னை எல்லாம் உலகம் மறந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி மறந்து வாழ்கிறீங்களா? அநேக பாவம் செஞ்ச கர்த்தருடைய முகத்தை பார்க்காம இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தனை கூப்பிடும் போது அவர் மனம் இறங்குற தேவன். எப்படி அந்த ஆடுகள் காண போச்சோ, தன் மேய்ப்பன் எப்படி தன்னை எடுத்துக்கொண்டாரோ அதே போல தான் ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னை ஏற்றுக்கொள்ளும் சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது அவருடைய கோபம் ஒரு நிமிடம் என்று வேதம் சொல்லுகிறது. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன், நான் உன்னை மறக்க மாட்டேன். தாயுடைய அன்பு ஒரு குழந்தையை மிக பாசமாக வளர்த்தாலும் அந்த அன்பு மாறினாலும் கர்த்தருடைய அன்பு ஒருபோதுமே ஒழிந்து போகாது. ஒருவேளை பாவம் செஞ்சுட்டு நீங்கள் தூரமாக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய முகத்தை பார்க்க முடியலையே, நான் வேதனையாக இருக்கிறேன்னு சொல்லி வேதனை படிக்கிறீங்களா? இன்று நாள் ஆண்டு சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே என் பாவத்தை என் மீது மன்னியும். நிச்சயமாக ஆண்டவர் அவர் மார்பிலை சாய்த்து உன்னை ஏற்றுக்கொள்வார். இன்றைக்கு நீ மனம் திரும்புவாயா? ஒருவேளை கர்த்தரை விட தூரமாக நீ போயிருந்தாலும் ஆண்டவரை பந்தியிலே சேர், உன்னை கர்த்தர் விடுதலை கொடுப்பா. அவரே நல்ல மேய்ப்பனாக இருந்து இந்த உலகம் முடியும் இருந்து அவர் வழி நடத்துவார்.